இன்னைக்கு நாம ஒரு செம்ம ஹாட் டாபிக் பத்தி கொஞ்சம் ஆழமா அலச போறோம். அக்டோபர் 13ஆம் தேதி ரிலீஸ் ஆகி சும்மா நெட்டுல தெறிக்க விட்ட ஒரு ட்ரெய்லர் பத்தி தான். ஆமாங்க, மாரி செல்வராஜோட அடுத்த படம் பைசன் காலமாடன். ஆமா, இந்த ட்ரெய்லர் வந்ததுல இருந்து ஒரே பரபரப்பு தான். நீங்க மாரி செல்வராஜ் ஃபேனா இருந்தாலும் சரி, இல்ல இப்பதான் அவரோட ஒர்க்ஸை பார்க்க ஆரம்பிச்சிருந்தாலும் சரி, இந்த டிஸ்கஷன் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்னு நம்புறோம். ஏன்னா அவரோட அந்த யூனிக் ஸ்டைல், அப்புறம் இந்த படம் ஏன் இவ்ளோ ஒரு எதிர்பார்ப்பு கிரியேட் பண்ணிருக்குன்னு பார்க்கலாம். செம்மையா மிக்ஸ் பண்ணிருக்கார். கபடி ஆட்டத்துக்கு கரெக்டா சிங்க் ஆகுதுல்ல. ஆமா, அந்த ஆட்டத்தோட மூர்க்கத்தனம், அந்த பிளேயரோட ஹார்ட் பீட் அதுக்கேத்த மாதிரி இருக்கு. ரெக்கரக்கா தீ கொளுத்தி பாட்டோட மியூசிக்லாம் அங்கங்க கேக்குது ட்ரெய்லர்ல. சீனிக்கல்லு மெலடி கூட வருதே. அது எமோஷனல் சீன்ஸ்ல வருது. அந்த உருக்கமான இடங்கள்ல அந்த வலிக்கு அது இன்னும் ஒரு ஆழம் கொடுக்குது. கதைன்னு பார்த்தா இது ஒரு ஸ்போர்ட்ஸ் டிராமா மாதிரி தெரியுது. ஒரு பையன் பெரிய கபடி பிளேயர் ஆகுறான். சிம்பிள். ஆனா மாரி செல்வராஜ் படம்னா அப்படி இருக்காதே. நிச்சயமா இருக்காது. ட்ரெய்லர்லயே க்ளோஸ் இருக்கு. வறுமை, ஃபேமிலி பிரஷர், பெரிய மேட்ச் ஜெயிக்கணும், இதெல்லாம் ஒரு பக்கம். மறுபக்கம் அந்த ஐடென்டிட்டி, ஒருவேளை ஜாதி ரீதியான அழுத்தம், இது மாதிரி விஷயங்கள் மாரி செல்வராஜ் ஸ்டைல்ல ரொம்ப பவர்ஃபுல்லா சொல்லியிருப்பாருன்னு தோணுது. இது வெறும் விளையாட்டு இல்ல, இது போர். இது ஒரு பிழைப்புக்கான போராட்டம். படத்தின் நீளம் கூட 168 நிமிடங்கள்னு சொல்றாங்க. கிட்டத்தட்ட 3 மணி நேரம். ஆமா, அப்போ இதுல நிறைய லேயர்ஸ் இருக்கும். ஆழமான கதை. இது கண்டிப்பா வழக்கமான மசாலா பட ட்ரெய்லர் இல்ல. சரி, இப்ப ட்ரெய்லர்ல நம்மள ரொம்ப யோசிக்க வச்ச சில முக்கியமான சீன்ஸ பத்தி கொஞ்சம் டீப்பா பேசுவோமா? நீங்க ட்ரெய்லரை இன்னும் பார்க்கலனா ஒரு தடவை பார்த்துட்டு வந்துருங்க. அப்போ நாங்க பேசுறது இன்னும் நல்லா புரியும். சீன் ட்ரெய்லர் ஸ்டார்ட் ஆகி ஒரு 15 செகண்ட்ஸ்ல வருது. கிராமம் விடிஞ்சுக்கிட்டு இருக்கு. ஆமா, அந்த அதிகாலை காட்சி. ஒரு குடிசைக்குள்ள துருவ் வேர்த்து விறுவிறுக்க கபடி பிராக்டிஸ் பண்றாரு. அப்புறம் வயல்ல ஓடுறாரு. இதுல ஃபர்ஸ்ட் நோட் பண்ண வேண்டியது துருவோட டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஆதித்ய வர்மால பார்த்த துருவுக்கும் இதுக்கும் பயங்கர வித்தியாசம். செம்மையா ஒர்க் அவுட் பண்ணிருக்காரு. ஆமா, பிசிக்கலா ரொம்ப மாறி இருக்காரு. அந்த பிராக்டிஸ் சீன்ஸ் கூட ரொம்ப ராவா இருக்கு, ஆர்டிஃபிஷியலா இல்ல. அந்த சேரு தெரிக்கிறது, மூச்சு வாங்குறது நம்மள அப்படியே அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போகுது. பேக்ரவுண்ட் மியூசிக் கூட அந்த தனிமை, மனசுக்குள்ள இருக்கிற அந்த வெறி அத காட்டுது. அந்த சீன்ல ஒரு போஸ்டர் மாதிரி ஒன்னு தெரியுது மூளையில. மங்களா கர்ணன் பட போஸ்டர்னு சொல்றாங்க. இருக்கலாம். மாரி செல்வராஜ் படங்கள்ல இந்த மாதிரி ஈஸ்டர் எக்ஸ் இருக்கும். ஆமா, கர்ணன் படத்துக்கும் இதுக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கலாம். அப்புறம் துருவோட கையில பைசன்னு தமிழ்ல டாட்டூ நல்லா தெரியுது. பைசன்னா காட்டெருமை, வலிமை, எதிர்த்து நிக்கிற குணம். ஆமா, அது அவரோட கேரக்டரா இருக்கலாம். இது கேளிக்கை அல்ல, இது பிழைப்புங்கிற மாதிரி செல்வராஜ் வாய்ஸ் இந்த சீன்ல கேட்க ஆரம்பிக்குது. அடுத்து ஒரு 45வது செகண்ட்ல அந்த முதல் கபடி ஃபைட். துருவ் களத்துல இறங்கி தெறிக்கி விடுறாரு. அந்த சீன்ல துருவோட ஸ்பீடு, அந்த ஆக்ரோஷம் ஒரு ப்ரொஃபஷனல் கபடி பிளேயர் மாதிரியே இருக்கு. அந்த டச் லைனை தாண்டி பாயிண்ட் எடுக்கும்போது ஒரு வெறி தெரியுது. முக்கியமா அந்த ஷூட்டிங் ஸ்டைல் ஹேண்ட்ஹெல்ட் கேமரா மாதிரி இருக்கு. ஆமா, அதனால அந்த ஆட்டத்தோட வேகம், பரபரப்பு நமக்கு நேரடியா ஃபீல் ஆகுது. திலீப் சுப்ராயன் மாஸ்டர் ஆக்ஷன் டைரக்டர், அவரோட வேலை பளிச்சுன்னு தெரியுது. பசுபதியோட பார்வை இருக்கு பாருங்க, அது சும்மா ரசிக்கிற பார்வை இல்ல, அதுல ஒரு கணக்கு இருக்கு, ஒரு போட்டி. அந்த இடத்துல ரெக்க பாட்டோட மியூசிக் வேற இன்னும் பவர் கூட்டுது. ஆனா அந்த ஜெயிச்ச பிறகும் துருவ் முகத்துல ஒரு சின்ன பயம், ஒரு டென்ஷன் தெரியற மாதிரி இருக்கே, ஏன்? அதுதான் மாரி செல்வராஜ் டச். வெற்றி மட்டும் முக்கியம் இல்ல, அதுக்கு பின்னாடி என்ன இருக்கு, என்ன விலை கொடுக்கறாங்க அதையும் காட்டுறாரு. பின்னாடியில சில பேனர்ஸ்ல சில சிம்பிள்ஸ் தெரியுது. ஆமா, சாதி சின்னங்கள் மாதிரி. அது எதேச்சியா இருக்காது. மாரி செல்வராஜ் படம்னா அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கும். ஒருவேளை ஜெயிக்கிறதுங்கிறது வெறும் கேம் வின் பண்றதில்ல, அது ஒரு சோஷியல் ஸ்டேட்டஸ்கான போராட்டம். அனுபமா பரமேஸ்வரனோட அந்த கவலையான பார்வை கூட அதை சொல்ற மாதிரி இருக்கு. அடுத்த காட்சி ரொம்ப எமோஷனல். 1 நிமிஷம் 10 செகண்ட்ல மழையில துருவ அழுகிறார். தோத்துட்டாரா? அப்படிதான் தெரியுது. துருவோட ஆக்டிங் எப்பா செம்ம நேச்சுரல். அந்த அழுக, அந்த விரக்தி கொஞ்சம் கூட மிகையா இல்ல. அனுபமா அந்த இடத்துல அமைதியா ஆனா ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டா நிக்கறாங்க. அந்த மழை சீன்ல கேமரா ஒர்க் கிரேட். கலர்ஸ குறைச்சு அந்த சோகத்தை, தனிமைய அழகா கொண்டு வந்திருக்காங்க. இடையில லால் கோவமா பேசுற மாதிரி பிளாஷ்பேக் வருது. ஆமா, எடிட்டர் சக்தி திருவோட வேலை அது. அந்த நிகழ்கால வலிக்கு காரணம் பாஸ்ட்ல நடந்த ஏதோ ஒண்ணுன்னு காட்டுது. ஒருவேளை குடும்பத்துல பிரச்சனை. லால் ரொம்ப கண்டிப்பா இருக்காரு கபடி ஆடுறதுக்கு எதிர்ப்பா. இது வேணா இருக்கலாம், ஃபேமிலி பிரஷர், எக்ஸ்பெக்டேஷன்ஸ், எதுவா வேணா இருக்கலாம். பின்னாடியில சீனிக்கல்லு மெலடி,
சின்மயி, விஜய் யேசுதாஸ் வாய்ஸ் அந்த சீனோட சோகத்தை இன்னும் கூட்டுது. பரியரும் பெருமாள் படத்திலே ஒரு முக்கியமான மழை சீன் இருக்குமே. ஆமா, இங்கேயும் அந்த மழை ஒரு கேரக்டர் மாதிரி மனநிலைய காட்டுது. தோல்வியும் கதையோட ஒரு முக்கியமான பாட்டுன்னு இந்த சீன் சொல்லுது. இதுக்கப்புறம் வர்ற சீன் தான் ட்ரெய்லரோட டேர்னிங் பாயிண்டா இருக்கலாம். 1 நிமிஷம் 40 செகண்ட் பசுபதி துருவ பிடிக்கிறார். சட்டைய புடிச்சு உலுக்கி, நீ பையன் இல்லடா பைசன்டான்னு கர்ஜிக்கிறார். ஆஹா, பசுபதியோட ஆக்டிங் அந்த இடத்துல மிரட்டல், ஒரு கோச்சோட கோவம், அதே நேரம் அந்த பையன் மேல இருக்கிற நம்பிக்கை எல்லாம் தெரியுது. அதுக்கப்புறம் த்ரூ ஃபேஸ்ல ஒரு சேஞ்ச், பயம் போய் ஒரு கோபம், ஒரு வெறி வருது. அப்புறம் ஹெவி ட்ரைனிங் சீன்ஸ். அந்த ட்ரைனிங் சீன்ஸ் கூட லைட்டிங் கம்மியா இருக்கு, டார்ச் லைட் வெளிச்சத்துல. ஆமா, ஆர்ட் டைரக்டர் குமார் கங்கப்பனோட வேலை. அந்த இருட்டும் வெளிச்சமும் ஒரு மாதிரி இன்டென்ஸான சூழலை கிரியேட் பண்ணுது. மியூசிக் கூட அங்க ஹார்ட் பீட் மாதிரி ஃபாஸ்ட் ஆகுது, அந்த எழுச்சியை காட்டுது. இங்கதான் பைசன் டைட்டிலுக்கான கனெக்ட் வருது. ஆமா, அந்த செவத்துல கிறுக்கி வச்சிருக்கிற கபடி ரூல்ஸ் கூட ஒரு சிம்பிளா இருக்கலாம். விளையாட்டு ரூல்ஸ் மட்டும் இல்லாம லைஃப் ரூல்ஸாவும் இருக்கலாம். ஃபைனலா ட்ரெய்லரோட கடைசி சீன் கிளைமேக்ஸ் மேட்ச்னு நினைக்கிறேன். 2 நிமிஷம் கழிச்சு பெரிய ஸ்டேடியம் கூட்டம். ஆமா, அங்க த்ரூ அந்தரத்துல பறந்து பாயிண்ட் எடுக்கிற ஷாட், வாவ், விஷுவலா செம்ம பவர்ஃபுல். அவரோட பாடி லாங்குவேஜ், ஸ்பீடு, ஆக்யூரசி வேற லெவல் ஸ்கில் தெரியுது. எதிரணி அவரை பிடிக்க வராங்க, அப்போ கூட்டத்துல இருந்து காலமாடன் ஒரு கோஷம். அதுதான் அவரோட பேரா? இருக்கலாம். ரஜிஷா விஜயன் கூட ரொம்ப எமோஷனலா கத்துறாங்க. ஸ்டேடியம் விஷுவல்ஸ் எல்லாம் ரொம்ப கிராண்டா இருக்கு. பின்னாடில தென்னாடுன்னு ஒரு பாட்டு கேக்குதே. ஆமா, சத்யனோட குரல்ல. அந்த பாட்டு அந்த சீனுக்கு ஒரு கம்பீரம் கொடுக்குது. இந்த கிளைமேக்ஸ் மேட்ச் முன்னோட்டம் எதிர்பார்ப்ப இன்னும் ஏத்துது. ஒரு ஃப்ரேம்ல த்ரூ கூட்டத்துல அமீர் மாதிரி ஒருத்தரை பாக்குறதா ஒரு டவுட். கேமியோவா இருக்குமோ? இருக்கலாம், இல்லாமலோ இருக்கலாம். படத்துல பார்க்கலாம். கடைசியா தீபாவளி பட்டாசு சத்தம் ரிலீஸ் டேட்டை ஞாபகப்படுத்துறாங்க. ஆக மொத்தம் இந்த ட்ரெய்லர் ஒரு ஸ்போர்ட்ஸ் படம் மாதிரி மேலோட்டமா தெரிந்தாலும் உள்ளுக்குள்ள மாரி செல்வராஜோட கனமான அரசியலும் பல அடுக்குகளும் இருக்குன்னு நல்லா தெரியுது. இப்போ எங்களோட பார்வை சில கணிப்புகள், அதை பத்தி பேசலாமா? எனக்கு பர்சனலா த்ரூ விக்ரமோட ஒர்க் ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த பைசன் கேரக்டருக்காக அவர் போட்டிருக்கிற எஃபர்ட் ஒவ்வொரு ஃப்ரேம்லயும் தெரியுது. அட்டகாசம். எனக்கும் அதே ஃபீல் தான். த்ருவுக்கும் இது ஒரு முக்கியமான படமா இருக்கும். அனுபமா பரமேஸ்வரன் கேரக்டர் வெறும் பாட்டுக்கு டான்ஸ் ஆடுற மாதிரி இல்லாம கதையில முக்கியமா இருக்கும்னு நம்புறேன். மாரி செல்வராஜ் கதை சொல்லல் கர்ணன் மாதிரி இருக்குமா, இல்ல சூரரை போற்று மாதிரி இருக்குமா, இல்ல ரெண்டும் கலந்ததா? அதுதான் பார்க்கணும். நிவாஸ் கே பிரசன்னாவோட மியூசிக் படத்துக்கு பெரிய பிளஸ்ஸா இருக்கும், அதுல சந்தேகமே இல்ல. ஆச்சரியமா இருந்தது என்னன்னா, கபடி ஒரு சிம்பிளா யூஸ் பண்ணிருக்கலாம்னு தோணுது. ஒரு சங்கிலிய உடைக்கிற மாதிரி, ஒரு தடைய தாண்டுற மாதிரி. ஆமா, அந்த விளையாட்டுக்குள்ளேயே ஒரு அரசியல் இருக்கலாம். அந்த மழை சீன் அது மனசை விட்டு போகல. ஒரு சின்ன உறுத்தல், ட்ரெய்லர் சில முக்கியமான எமோஷனல் பாயிண்ட்ஸை லைட்டா ரிவீல் பண்ணிருச்சோன்னு தோணுது. இருக்கலாம். ஆனா ஹைப்பை ஏத்த இது மாதிரி பண்றது சகஜம்தான். சரி, பாக்ஸ் ஆஃபீஸ் கணிப்பு எப்படி போகும்னு நினைக்கிறீங்க? அவார்ட்ஸ் இப்போ இருக்கிற பேச்சுப்படி படத்துக்கு செம்ம ஓப்பனிங் இருக்கும்னு எதிர்பார்க்கறாங்க. தீபாவளி ரிலீஸ், த்ரூ விக்ரம்க்கு இருக்கிற கிரேஸ், மாரி செல்வராஜ் பா ரஞ்சித் காம்போ. ஆமா, இதெல்லாம் வச்சு தமிழ்நாட்டுல ஃபர்ஸ்ட் டே கலெக்ஷன் 50 கோடியை தாண்டோன்னு ஒரு கணிப்பு இருக்கு. அது ரொம்ப அதிகம்னாலும் அந்த அளவுக்கு பஸ் இருக்கு. விருதுகள் த்ரூ விக்ரமுக்கு நேஷனல் அவார்டு வரைக்கும் பேசப்படலாம்னு சொல்றாங்க. அந்த அளவுக்கு பிசிக்கலாவும் எமோஷனலாவும் சேலஞ்சிங்கான ரோல் மாதிரி தெரியுது. மாரி செல்வராஜுக்கு டைரக்ஷனுக்காக விருதுகள் கிடைக்கலாம். படத்தோட குவாலிட்டி ட்ரெய்லர்ல காட்டுற மாதிரி ஆக்ஷன், எமோஷன், சோஷியல் கமெண்ட்ரி எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணியிருந்தா இது ஒரு கிளாசிக் ஆகலாம். ஒரு 8.5 10 ரேட்டிங் வரலாம். ஒருவேளை கருத்து ரொம்ப டாமினேட் பண்ணி கதை அடிபட்டா ஒரு 7.5 10 இருக்கலாம். தியேட்டர் ரிலீஸ்க்கு அப்புறம் நெட்ஃபிளிக்ஸ்ல வரும்னு நினைக்கிறேன். சோ ஃபைனலா யாருக்கு வெற்றி? பைசனுக்கா இல்ல தடைகளுக்கா? நாங்க பைசன் மேல பெட் கட்டுறோம். ஆமா, சுருக்கமா சொன்னா இந்த பைசன் ட்ரெய்லர் ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜ் மாதிரி தெரியுது. கிராமத்து மண்ணுல இருந்து ஸ்டேடியம் வரைக்கும் ஒரு பயணம். தீபாவளிக்கு இது ஒரு தரமான விருந்து தான். இப்போ உங்க டைம். நீங்க இந்த ட்ரெய்லரை பத்தி என்ன நினைக்கிறீங்க? உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச சீன் எது? அந்த முதல் கபடி மோதலா இல்ல பசுபதியோட அந்த பைசன் டார் டயலாகா? த்ருவ் விக்ரம் அவார்ட் வாங்குவாரா? தீ கொளுத்தி, ரெக்க ரெக்க, சீனி கல்லு, இதுல உங்க ஃபேவரட் பாட்டு எது? உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இல்லனா எங்களோட சோஷியல் மீடியா பேஜஸ்ல ஷேர் பண்ணுங்க. படம் ரிலீஸ் ஆனதும் அதோட முழு விமர்சனத்தோட நாங்க வரோம்.
இந்த அலசல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து எங்களோட இணைஞ்சிருங்க. கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. நன்றி, வணக்கம். உங்க எல்லாருக்கும் அட்வான்ஸ் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். போறதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி மட்டும் யோசிச்சு பாருங்க. இந்த கபடி ஆட்டம், இந்த பைசன் கதை, இது வெறும் விளையாட்டு மட்டும்தானா? இல்ல. நம்ம சமூகத்துல இருக்கிற பெரிய ஏற்றத்தாழ்வுகள், அதிகார போட்டி, அடையாள போராட்டம், இதோட ஒரு உருவகமா இருக்குமோ? படம் வரட்டும், இத பத்தி இன்னும் பேசுவோம்.